மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஆற்றோடு அள்ளுண்டு போய் செத்தாலும் பரவாயில்லை, தோணிக்காரனுக்கு ஒரு சதக்காசும் கொடுக்க மாட்டேன் என அடம்பிடிப்பவன் கதை போல உண்ணாவிரதம் இருந்து செத்தாலும் சாவேனே தவிர மீண்டும் சிஐடியினரின் தடுப்பு காவல் அறைக்கு திரும்ப மாட்டேன், அது ஒரு நரகம் என கடந்த 2 வாரங்களாக திரும்ப திரும்ப சொல்லிய அதே சாட்சாத் சுரேஷ் சாலேதான் இன்று தனது உண்ணாநிலை போராட்டத்தை திடீரென கைவிட்டார். அவரது தரப்பு உள்ளது உள்ளபடியே சொல்லிக் கொள்வது போல சட்ட ஆலோசகர் வழங்கிய ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளால் தான் ஈஸ்டர் தாக்குதல் சதிகளின் குற்றச்சாட்டுகளுக்குரிய சூத்திரதாரி என்ற சுட்டுவிரல் நீட்டப்படும் இந்த முக்கியமான முகம் இன்று இந்த முடிவை எடுத்ததா, அல்லது வேறு ஏதாவது திடீர் டீல்கள் அனுர தரப்பில் காட்டப்பட்டதால் இந்த உண்ணாநிலை திடீரென கைவிடப்பட்டதா தெரியவில்லை. ஆனால் உண்ணாநிலை போராட்டத்தை சுரேஷ் சாலே இன்று மீளெடுத்து கொண்டாலும் அவர் தொடர்ந்தும் மருத்துவமனை தடுப்பு காவலில் தான் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 3 வாரங்களாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள சுரேஷ் சாலே கடந்த வாரம் தனக்கு மாரடைப்பு வந்ததான கதைகளையெல்லாம் சொல்லி அந்த கதைகள் வதந்திகளாக பரப்பப்பட்ட பின்னர் உடனடியாக அதே மருத்துவமனை வளாகத்தில் உள்ள இதயவியல் பிரிவுக்கு அவர் மாற்றப்பட்டார். சுரேஷ் சாலையை பொறுத்தவரை அவருக்கு 3 வாரங்களாக உயர்தர மருத்துவ சேவைகள் கிட்டிக்கொண்டாலும் தான் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் சித்திரவதை செய்யப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டியபடி அவர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி கொண்டார். அந்த போராட்டத்தை கைவிடுவதற்கு கடந்த 2 வாரங்களாக மறுத்து கொண்டார். அதாவது உண்ணாவிரதம் இருந்து செத்தாலும் சாவேனே தவிர மீண்டும் சிஐடியினர் துன்புறுத்தும் தடுப்பு காவல் அறை என்ற நரகத்துக்கு திரும்ப மாட்டேன் என 2 வாரங்களாக அடம்பிடித்த அதே சாலைதான் இன்று தனது பிடிவாதத்தை கைவிட்டு உண்ணாநிலையை கைவிட்டு இனிமேல் உணவருந்து நிலைக்கு வரக்கூடும். இதற்கிடையே தான் உளரீதியில் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக சுரேஷ் சாலே தெரிவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கொழும்பு நீதிமன்றம் நியமித்த மனநல மருத்துவர்கள் உடனான 5 பேர் கொண்ட சிறப்பு மருத்துவ குழுவின் சோதனைகள் இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு இடையில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு உத்தரவை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வழங்கிய நிலையில் இன்று சுரேஷ் சாலையின் உண்ணாநிலை போராட்டம் கைவிடப்பட்டது. எனினும் சாலை மீது இந்த நிபுணர் குழுவின் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டதா, அதன் ஆய்வு முடிவுகள் நீதிமன்றத்துக்கு கையளிக்கப்பட்டதா என்பதற்கு இன்னமும் உறுதிப்பாடான விடயங்கள் எதுவும் இல்லை. இதற்கிடையே ஈஸ்டர் சதிகளை செய்து கோட்டாபாய ராஜபக்ச என்ற ராஜபக்ச அதிகார முகத்தின் முக்கிய முகத்தை ஆட்சியில் ஏற்ற சுரேஷ் சாலே சதிகளை செய்து உதவியதான குற்றங்கள் ஏற்கனவே அவர் மீது படிவமாக இருக்க சாலையை பிடித்த சனி எங்கே தன்னையும் பிடித்து விடுமோ என அஞ்சிய கோட்டாபாய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்க கோரும் ரிட் மனு எனப்படும் நீதி பேராண்மை மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். இதுவும் நீங்கள் அறிந்த விடயம். இப்போது அந்த மனு மீதான விசாரணை மீண்டும் ஒருமுறை எதிர்வரும் 6ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில்தான் அவரது முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவின் தடுப்பு காவலும் இன்று எதிர்வரும் 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது. அதாவது கோட்டாபாயவை கைது செய்ய முடியுமா இல்லையா என்ற விடயத்தை 6ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு முடிவாக வழங்கி கொண்டாலும் அந்த முடிவை சுகீஸ்வர பண்டார தடுப்பு காவலில் இருந்துதான் கேட்டுக்கொள்ள முடியும், இல்லையென்றால் பார்த்து கொள்ள முடியும். சுகீஸ்வர பண்டார இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இன்று முதல் 8ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் இருந்து 8ஆம் தேதி என்று வேறும் புல்லா என நீதிபதி அவரை மீண்டும் விளக்கமறியலுக்கு அனுப்பி கொண்டார். ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு அரச நிறுவனங்களிடமிருந்து தில்லாலங்கடியாக சம்பளம் அதாவது வேதனம் பெற்றதாக கடந்த 18ஆம் தேதி சுகீஸ்வர பண்டார தூக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் உண்மையில் சுகீஸ்வர பண்டார தூக்கப்படுவதற்கு சொல்லப்பட்ட இந்த காரணம் ஒரு சாட்டு காரணம்தான். உண்மையில் அவர் தூக்கப்பட்டதற்குரிய காரணம் வேறு வகையிலானது. அண்மைய நாட்களில் சுகீஸ்வர பண்டாரதான் சுரேஷ் சாலே மற்றும் கோட்டாபாய ஆகியோருக்குரிய அனுதாப அலை போராட்டங்களை திட்டமிட்ட விடயம் பழிச்சிட செய்ததால் வெளியில் இருந்தால்தானே இவ்வாறான உசுப்பேற்றல் போராட்டங்களை எல்லாம் உங்களால் திட்டமிட முடியும் என்ற கருத்தியலின் அடிப்படையில்
அனுர அரசாங்கம் அவரை உள்ளே தூக்கி போட்டதாகவும் கருதப்பட முடியும். ஆக மொத்தம் ஜூலை மாதம் பல பரபரப்பான விடயங்களுக்குரிய மாதமாகத்தான் இன்று பிறந்திருப்பதாக தெரிகின்றது. அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்கா மற்றும் ஈரானிடமிருந்து பேச்சுவார்த்தைகள் குறித்த முரண்பாடான செய்திகள் வந்த பின்னணியில் கட்டார் தலைநகர் டோஹாவில் இன்றும் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இப்போதைக்கு அமெரிக்க ஈரான் நேரடி பேச்சுக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அமெரிக்கா கட்டார், ஈரான் கட்டார் என பேச்சு கட்டங்கள் நேற்றும் இன்றும் நகர்த்தப்பட்டன. அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் ஏற்கனவே ஈரான் சில சாதகங்களை பெற்ற நிலையில் அந்த ஒப்பந்த விதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அமெரிக்காவால் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது குறித்து இன்று கட்டாருடன் ஈராக் தூதுக்குழு பேசியிருப்பதாக தெரிகின்றது. இப்போதைக்கு அமெரிக்க தூதுக்குழுவை தமது தரப்பு நேரடியாக சந்தித்து பேசும் திட்டங்கள் எதுவும் இல்லை என தெஹ்ரான் கராராக குறிப்பிட்டுள்ளது. எனினும் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோவும் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் மருமகனான ஜாரட் குஷ்னரும் நேற்றும் இன்றும் கட்டாரில் நின்றனர். அமெரிக்காவுடனான பேச்சு தளத்தை கராராக ஈரான் கையாள்வது ஒரு வெளிப்படையாக தெரியும் விடயம். இதனால் தான் அது ஒப்பந்தத்திலும் தனக்கு சாதகமான விடயங்களை பெற்றதான விமர்சனங்கள் எல்லாம் உள்ளன. ட்ரம்பை இந்த விடயத்தில் ஈரான் தந்திரோபாயமாக ஏமாற்றி சில விடயங்களை செய்து கொண்டதாக எல்லாம் கூறப்படும் நிலையில்தான் ஸ்டீவ் விட்கோவும் டொனால்ட் ட்ரம்பின் மருமகனான ஜாரட் குஷ்னரும் கட்டாரில் நின்றாலும் ஈரான் இந்த பேச்சு களத்திலும் தனது கையை மேலோங்க வைக்க தலைப்படுவது தெரிகின்றது. அமெரிக்காவுடனான பேரம் பேசும் தளத்தை கராராக கையாள தலைப்படும் ஈரான் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின நாளான எதிர்வரும் 4ஆம் தேதி, அதாவது ஜூலை 4ஆம் தேதி தனது உச்சத்தலைவர் அலி கெமெனிக்கும் இறுதிச் சடங்குகளை நடத்த ஒரு திட்டத்தை போட்ட விடயமும் அசாதாரணமாக வருகின்றது. ஜூலை 4ஆம் தேதி தான் அமெரிக்காவின் சுதந்திர தினமும் அதேவேளை அலி கெமெனியின் இறுதிச் சடங்குகளின் ஆரம்ப நாளாகவும் உள்ளன. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களில் அமெரிக்க ட்ரோன்களால் படுகொலையுண்ட அலி கெமெனிக்கு அவர் இறந்து 4 மாதங்கள் கடந்த பின்னரும் அவரது உடல் எச்சங்கள் அடங்கிய பிழை இன்னமும் நிலத்துக்கு கீழ் அடக்கம் செய்யப்படவில்லை. இந்த எச்சங்கள் இஸ்லாமிய அடக்க மரபுகளின்படி உருவாக்கப்பட்ட பிழையில் தான் இன்னமும் உள்ளன. ஈரான் கெமெனியின் இறுதிச் சடங்குகளை 100 நாட்களுக்கு மேலாக தாமதப்படுத்தியமைக்கு போர்க்கால பாதுகாப்பு என்ற விடயம் முதன்மையாக இருப்பதை மறுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் இறுதி அடக்கத்துக்கு முன்னர் அதி உயர் ஆன்மீக தலைவரின் உடலப்பேழை சர்வதேச எல்லைகளை கடந்து ஈராக்கின் நஜாப் மற்றும் கர்பலா உட்பட்ட சில புனித நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற கடப்பாடு இருந்ததால் தான் இந்த ஏற்பாடு சார்ந்த தாமதங்களின் காரணமாக 5 நாள் அரச முறை இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் ஜூலை 4 அன்று தெஹ்ரானில் அதிகாரபூர்வமாக ஆரம்பிப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆனால் இந்த ஜூலை 4 அமெரிக்க சுதந்திர தின நாள் என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த நாளில் இந்த இறுதிச் சடங்கை ஈரான் நடத்த திட்டமிடுவது ஒரு தற்செயல் நிகழ்வாக சிலரால் நோக்கப்பட்டாலும் அமெரிக்காவின் சுதந்திர தின நிகழ்வில், அதாவது 250வது சுதந்திர தின நிகழ்வில் பல தசாப்தங்களாக தனக்கு எதிரியாக உள்ள அமெரிக்காவின் இந்த நாளில் தனது அதி உயர் தலைவரின், அதுவும் அமெரிக்காவால் கொல்லப்பட்டவரின் இறுதிச் சடங்கை ஈரான் தொடங்குவது ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தியும் கூட. இப்போது கெமெனியின் உடலப்பீழை ஷியா மரபுப்படி ஈராக்கின் கர்பலா மண்ணிலிருந்து செய்யப்பட்ட துர்பா உட்பட்ட மதிப்புகளுடன் உள்ளது. உச்சத்தலைவர் அலி கெமெனிக்கு ஈரான் மற்றும் ஈராக் முழுவதிலும் இறுதிச்சடங்குகளை நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. ஈரானின் தெஹ்ரான், கோம் மற்றும் மஷ்ஹத் ஆகிய நகரங்களிலும் ஈராக்கின் நஜாப் மற்றும் கர்பலா ஆகிய நகரங்களிலும் இந்த சடங்குகள் இடம்பெறும் என ஈரான் அறிவித்துள்ளது. ஈராக் முன்னிய எதிரி நாடாக இருந்தாலும் ஷியா மரபுகளின்படி ஈராக்கின் கர்பலா, நஜாப் ஆகியன முக்கியமான புனித நகரங்கள் என்பதால் எதிரி நாட்டில் உள்ள புனித நகரங்களுக்கும் தனது அதிஉயர் ஆன்மீக தலைவரின் உடல பேழையை கொண்டு செல்ல வேண்டிய மத நியமங்கள் எல்லாம் ஈரானுக்கு இருப்பதால் அதனை அது செய்கின்றது. பக்தாத் நகரின் தெற்கே சியாக்களின் புனித நகரங்களாக நஜாப் மற்றும் கர்பலா இருப்பதால் அங்கு கெமெனிக்கான இறுதி ஊர்வலங்களும் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளன. ஈரானில் வெளிநாட்டு தலைவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு ஜூலை 3ஆம் தேதி அன்று நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் போர்க்கால நிலவரங்கள் காரணமாக எத்தனை
வெளிநாட்டு தலைவர்கள் இந்த நிகழ்வில் கூடிக்கொள்வார்கள் என்பது இன்னமும் ஒரு முக்கியமான வினாவாக உள்ளது. ஈரானின் ஷியாக்களின் ஆன்மீக தலைநகராகவும் கெமெனியின் சொந்த ஊராகவும் கருதப்படும் மஷ்ஹத்தின் இமாம் டெசரா தர்காவில் கெமெனியின் உடல் இறுதியாக அடக்கம் செய்யப்பட உள்ளமையும் இங்கு ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும், ஜூலை 4 அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின நாளில் அலி கெமெனியின் இறுதி சடங்கின் முதல் நாளை ஈரான் செய்வது ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தி என்பதை யாராலும் இப்போதைக்கு மறுத்துக் கொள்ள முடியாது.